ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்பெஷல் பால் பணியாரம் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் பச்சரிசியும் உளுந்தும் ரெண்டு ஒரே மாதிரி எடுத்துக்கணும், ஒரே அளவாக. இப்போ 1 டம்ளர் பச்சரிசினா நம்ம 1 டம்ளர் உளுந்து எடுத்துக்கணும். அப்போ தான் பணியாரம் நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ 1 டம்ளர் பச்சரிசியும் ஆப்பத்துக்கு போடுற பச்சரிசியும் 1 டம்ளர் உளுந்து, நான் வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா கழிஞ்சிட்டு இதை நம்ம தண்ணி ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுக்கணும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். அரிசி நல்லா கழிஞ்சாச்சு. இப்போ நம்ம நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா ஊறட்டும். இப்போ இது அப்படியே 3 மணி நேரம் ஊறட்டும். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம இதே தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சாலும் நல்லா கெட்டியாயிரும். உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். ஏன்னா இனிப்பு போடும்போது உப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இப்போ இந்தளவு இருக்கணும். தோசை மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அரை மூடி தேங்காயில் 2 ஏலக்காய் போட்டு நல்ல திக்கான தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி திக்கான பாலாக எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கணும். சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம பணியாரத்தை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி எடுத்து சின்ன சின்னதாக எடுத்து இந்த மாதிரி பணியாரம் போட்டுக்கணும். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவு அரைக்கும் போது நல்லா வலுவலுன்னு மாவு அரைக்கும் போது நல்லா பணியாரம் நல்லா சாஃப்டாக வரும். இந்த பணியாரம் ரொம்ப செவந்துடக்கூடாது. நம்ம பணியாரம் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருந்தாவே போதும், நல்லா வெந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் பணியாரத்தை. பணியாரம் ஒட்டியிருந்தாலும் நம்ம கையில் பிரித்து பிரித்து விட்டுக்கலாம். பாருங்கள், பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தேங்காய் பால் கூட சேர்த்துடலாம். இப்போ இது கூட சேர்த்துட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே இருந்தால் தான் நல்ல பணியாரத்துக்குள்ளே நல்லா தேங்காய் பால்லாம் நல்லா பணியாரம் உறிஞ்சி சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 1/2 அன் ஹவர் இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான செட்டிநாடு பால் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.